Dear friends, welcome to our SIDDHANTHAM learning channel. இன்னைக்கு நம்ம percentage topicல 8 simple problems solve பண்ண போறோம். TNPSC, SSC, Aptitude exams, school exams இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Let's begin with problem number 1. In a survey, 1 out of 5 people said they preferred a particular brand of soap. Convert it into percentage. இதுதான் கொடுத்திருக்கிற கொஸ்டின். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் 5 பீப்புளில் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் சோப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ இதை அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். 1 out of 5 peopleங்கும் போது 1/5ன்னு எழுதலாம். இதை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் 100 divided by 100. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 20% தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். எப்படி ஃப்ராக்ஷனை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை போய் மறக்காமல் பாருங்கள். Second question, 75 students from a government high school appeared for SSLC examination. 72 of them are declared passed in the examination. Find the percentage of students passed. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 75 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் SSLC எக்ஸாமில் அப்பியர் ஆகுறாங்க. அதில் 72 தான் பாஸ் பண்ணியிருக்காருதா டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியுது. அதை பர்சன்டேஜில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதி காமிக்கணும். ஸோ ஓவராலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 75. அதில் பாஸ் பண்ணது 72 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை ஃப்ராக்ஷனாக எழுதும்போது 72 out of 75ன்னு எழுதுவோம். இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது இங்கே உள்ள ஃப்ராக்ஷனை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 24 divided by 25 into 100% கிடைக்குது. ஸோ அகெயின் 100 25ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 4 into 24 96%. ஸோ 96% அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், in a class of 50 students 28 are girls and 22 are boys. Then express boys and girls in percentage. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓவராலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸில் இருக்காங்க. அதில் 28 கேர்ள்ஸாக இருக்காங்க, 22 பாய்ஸாக இருக்காங்க. ஸோ இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம் கொடுத்துருக்குற கொஸ்டினை. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கேர்ள்ஸ்க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் 28 கேர்ள்ஸ் இருக்கிறதுனால 28 divided by 50 into 100% போடுறோம். 56% அப்படிங்கிறது தான் கேர்ள்ஸோட பர்சன்டேஜாக நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பாய்ஸ்க்கு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். 22 divided by 50 into 100%. ஸோ சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், again 2 50 100 22 into 2 44% கிடைக்குது. ஸோ பாய்ஸோட பர்சன்டேஜ் 44%. Next question, there are 560 students in a school. Out of 560 students, 320 are boys. Find the percentage of girls in that school. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஓவராலாக 560 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 320 பாய்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கங்கிறத சொல்லலை, பட் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கங்கிறதுக்கான பர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து கொடுத்துருக்கிற பாய்ஸ் கவுண்டிங்கை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, அதை தான் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 240 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதிலேருந்து நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 240 divided by total students 560 into பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம், சிம்ப்ளிஃபை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது, 24 divided by 56 இருக்குது. அது 4ஆல் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். அப்போ 6/14 கிடைக்குது. அகெயின் நம்ம 2ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3/7 into 100% கிடைக்குது. தட் இஸ் 300 divided by 7% கிடைச்சிருக்கு. ஸோ இதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். அப்படி சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது,
இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். 42 6/7%. உங்களுக்கு ஒரு வேளை டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் அப்படின்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. 42.86% தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலர் பாட் 1.75 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் from a roll of 25 meter. Express the fabric bought in terms of percentage. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மலருங்கிற பொண்ணு 1.75 மீட்டர் ஃபேப்ரிக்கை வாங்குறாங்க. எதில் இருந்துன்னா அதில் ஓவராலாக 25 மீட்டர் உள்ள ஒரு லெங்க் உள்ள கிளாத்தில் 1.75 மீட்டர் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதை பர்சன்டேஜில் நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். அவங்க வாங்கியிருக்கிறது 1.75, டோட்டலாக உள்ளது 25 மீட்டர். இப்போ இதை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 100%ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இங்கே டெசிமல் பாயிண்டில் இருக்குது. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். அப்போ 175/25 கிடைக்கும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 5ஆல் பண்ணிங்கன்னா 35/5 வருது. அகெயின் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 7% அதுக்கான ஆன்சர். Next, there are 50 students in a class. If 14% are absent on a particular day, then the number of students present in the class என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, 14%. இங்கே ஆனால் கேட்டிருக்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டேயில் 50 ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்பரில் சொல்லலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ 14/100, தட் மீன்ஸ் 14% ஆஃப் 50 என்ன கிடைக்கும், 7. அப்போது ஆப்சண்ட்டான ஸ்டூடெண்ட்டோட கவுண்டிங் என்னென்னா 7. இப்போ ஓவராலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இந்த 7 சப்ராக்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 43 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், குரல்மதி பாட் அ ரெயின் கோட் அண்ட் சேவ்டு 25 rupees வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. வாட் வாஸ் தி ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின் கோட்? இதுதான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ரெயின் கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னங்கிறது கொஸ்டின். இப்போது அவங்க வாங்கும்போது 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கும்போது அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னா 25 rupees. ஸோ இதை நம்ம இந்த ஃபார்மேட்க்கு எழுதிடுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ P = இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 5 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும் 125 rupees அப்படிங்கிறது தான் இதுக்கான ப்ரைஸ். An alloy contains 26% of copper. What quantity of alloy is required to get 260 grams of copper? இங்கே நமக்கு அந்த குவான்டிட்டியோட வேல்யூ கொடுக்கல, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த அலாயில் 26% ஆஃப் காப்பர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருந்திருந்தால் 260 கிராம் ஆஃப் காப்பர் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இப்போது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 26/100 இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 100/26 இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ 10 × 100 1000. ஸோ 1000 கிராம் அலாய் இருக்கும்போது உங்களுக்கு 260 கிராம் காப்பர் கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் X = 1000 கிராம். இது எல்லாமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு கடைக்கு போனால் கூட எவ்வளோ டிஸ்கவுண்ட்க்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இதுபோல் இன்னும் நிறையா பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு மீட் பண்ணலாம். Until then, keep learning and keep smiling. Thank you.